பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோவை பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் கூட நாம் கேட்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த தலைப்பின் மூலமாக உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். இந்த வசனத்தை ஒரு மனிதன் சொன்னதல்ல, வானத்தின் பூமி உண்டாக்கின உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து சமாதானத்தை நமக்காய் வைத்து போயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் மனிதன் அல்ல, அவர் தேவகுமாரன். வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர், சூரியன், சந்திரன், நட்சத்திரம், தாவரம், விலங்கு, பறவைகள், மனிதர்கள் எல்லாவற்றையும் படைத்த தேவகுமாரன் அந்த இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் சொல்கிறார், அவருடைய சமாதானத்தை நமக்கு தருவேன் என்று. நல்லா கவனிங்க. நீங்க நானும் ஒரு பணக்காரனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, உலகத்தை படைத்த தேவனுடைய சமாதானம், கடவுளுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்படி ஆண்டவர் தரக்கூடிய இந்த சமாதானத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 165வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த பரிசுத்த வேதாகமத்தை யார் நேசிக்கிறாங்களோ அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். உலகத்தை படைத்த தேவனுடைய கடவுள் தரக்கூடிய அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஒரே வழி, இந்த பரிசுத்த வேதாகமத்தை நேசிக்க வேண்டும். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட கற்பனைகளை கடைபிடிக்க வேண்டும், வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிவோம் என்றால் இந்த வசனத்தை, தேவனை, கர்த்தரை நேசிக்கிறோம் என்று அர்த்தம். அப்படி நாம் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பாவத்தை விட்டு சாபத்தை விட்டு மனம் திரும்பி கர்த்தரை நேசிக்கும் பொழுது நிச்சயமாக எப்பேற்பட்ட சமாதானம் நமக்கு தேவையாக இருந்தாலும் அந்த சமாதானத்தை கொடுக்க இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மாத்திரமே சமாதானம் கொடுக்கிற தெய்வம். இயேசு கிறிஸ்துவால் கொடுக்க முடியாத சமாதானம் ஒன்றுமே இல்லை. மரித்தவனை உயிரோடு எழுப்பினவர் உங்கள் வியாதி குணமாக்க மாட்டாரா? நிச்சயமாக உங்கள் வியாதியை குணமாக்குவார். உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதி காணப்பட்டாலும் அந்த வியாதியை குணமாக்க இயேசு கிறிஸ்து அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம் கொடுக்க போகிறார். உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட சமாதானம் தேவையாக இருந்தாலும் அந்த சமாதானத்தை உங்களுக்கு தந்து உங்களை சமாதானமாய் வாழ வைக்க, மகிழ்ச்சியாய் வாழ வைக்க இயேசு கிறிஸ்து உங்கள் அருகே நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நேசிக்க தயார் என்றால் சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாக கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.